ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க முட்டை மிட்டாய் ரெசிபி தான். இது வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணப்போ கூட நிறைய பேர் ரெசிபி கேட்டிருந்தீங்க. அதில் நான் சொல்லியிருப்பேன் 100 மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா நான் ரெசிபி போடுறேன் அப்படின்னு. பட் நிறைய பேர் ரெசிபி கேட்டிருந்ததுனால சீக்கிரமாகவே நான் இந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம எந்த ஃப்ளாருமே சேர்க்க போகிறதில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் மில்கில் கோவா செஞ்சு அதை பேஸாக வச்சு தான் நம்ம இது செய்ய போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியாக கூட இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 1/2 kgக்கான மெஷர்மெண்ட்டில் செய்யலாம். அதுக்கு 1 லிட்டர் மில்க் தேவைப்படும். நல்லா கெட்டியான பாலாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபுல் க்ரீம் மில்க்குன்னு கிடைக்கும். அதை பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கோவா நிறைய கிடைக்கும். அதனால தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணி சேர்க்காத பசும்பால் கூட சேர்த்து இந்த மாதிரி கோவா செய்யலாம். அதுவுமே நமக்கு நிறைய கோவா கிடைக்கும். இது செய்கிறதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே தெரியும் நம்ம பால் காய்ச்சி அது கோவாவாக எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறது. இது வந்து நான் ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு 45 மினிட்ஸுக்கு மேலே தான் ஆச்சு. இப்படி இது பொங்கி வர அந்த டைம்லேயே நம்ம நல்லா இது கிளறி விட்டு அந்த ஆடையெல்லாம் சைடில் படிகிறத எடுத்து விடணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்ல திக்கான கோவாவாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ஆடையெல்லாம் ஓரத்தில் பட்டு அப்படியே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு கம்மியாக தான் கோவா கிடைக்கும். ஸோ நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணுற டைம்லேயே பக்கத்தில் இருந்தே இது போல் நல்லா கிளறி விட்டு இதை வந்து ரெடி பண்ணி எடுக்கணும். அடுப்பை வந்து மீடியம் டு ஹை அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரத்துக்கு தான். அது பால் நல்லா பொங்கி வர அந்த டைமில் வந்து நம்ம ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிக்கணும். எகெயின் வந்து திரும்பவும் நம்ம ஹையாக கொடுக்கலாம். எகெயின் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு பால் சுண்டி வந்துடுச்சுன்னா இந்த மாதிரி தேவையில்லை. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இந்த மில்க் வந்து ஃபுல் க்ரீம் மில்க்குங்கிறதுனால சீக்கிரமாகவே அடியில் படிஞ்சிடும். ஸோ வந்து கைவிடாமல் கிளறி இது போல் நல்லா திக்கான ஒரு பால்கோவாவாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வரைக்கும் இதில் வேறு எதுவுமே சேர்க்கலை. ப்யூர் பாலை தான் இந்த மாதிரி கோவாவாக செஞ்சு எடுத்துருக்கு. இப்போ இதை வந்து நம்ம வெயிட் செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. நான் வந்து இப்போ காண்பிச்சேன் இல்லையா, இந்த 1 லிட்டர் மில்கில் வந்து எனக்கு கரெக்டாக 230 கிராம் பக்கம் வந்து கோவா கிடச்சிருந்தது. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த ரெசிபிக்கு 200 கிராமே போதும். பட் நான் கொஞ்சம் தானே அதிகமாக இருக்குங்கிறதுனால எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதே பேனில் நம்ம சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த ஹீட்டில் இதில் இருக்கிற சூடு அப்புறமா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால இந்த சர்க்கரை வந்து நல்லாவே மெல்ட் ஆகி இது திக்காக இருக்கிற இந்த பால்கோவா வந்து நமக்கு நல்லா லூஸாக லிக்விடாகவே கிடைக்கும். நம்ம கோவாவை ரெடி பண்ணி எடுக்கிற டைமில் கொஞ்சம் அங்கங்கே கெட்டியாக இருக்கும் இல்லையா, அதை எல்லாமே இந்த இடத்துல வந்து நல்லா நம்ம உடைச்சி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் 50 ml அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் வந்து ஃப்ளேவருக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு 3 ஏலக்காவை வந்து விதை எடுத்து நல்லா பொடிச்சு கூட சேர்த்துக்கலாம். இல்லை ரோஸ் எசன்ஸு போதும்னு நினச்சிங்கன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் சேர்த்து ஆற வச்சிடலாம். இது வந்து நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து எக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நமக்கு 4 எக்கு தேவைப்படும். இதை வந்து நீங்கள் ஒன்றா சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். 4 சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஒன்றா கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ண இந்த கோவா வந்து ஷாப்லேயுமே நமக்கு கிடைக்கும். ஸ்வீட் இல்லாத கோவாவாக கிடைக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி வாங்குறதா இருந்துச்சுன்னா 200 கிராம் அளவுக்கு இந்த ரெசிபிக்கு தேவைப்படும். அதாவது 1/2 kgக்கு 200 கிராம் அளவுக்கு நீங்கள் கோவா வாங்கி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கூட செஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக வந்தாலும் அப்படியே சேர்க்க தேவையில்லை. கரெக்டாக நீங்கள் 200 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சரியான வெயிட்டில் கிடைக்கும். இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிவிட்டு இந்த டின்னில் சேர்த்துடலாம். டின்னில் சேர்த்துட்டு ஏர் பபிள்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆகிற அளவுக்கு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. தென் இது மேலேயே கொஞ்சம்
நெய் நம்ம மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கூட பேக் பண்ண வச்சிடலாம். நான் வந்து அதை செய்யலை. அப்போ வந்து டாப் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகாமல் நல்லா மாய்ஸ்சராக இருக்கும். இப்போ கூட நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நெய் இன்னுமே சேர்க்குறப்போ இன்னுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லாவே மாய்ஸ்சராக இருக்கும். இப்போ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 564 இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ராவாக வர அந்த கோவாவை கூட சேர்க்காம செஞ்சோம் அப்படின்னா ஓவரால் கரெக்டாகவே தான் இருக்கும். தென் அடுத்ததாக இதோட பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 180 டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் ராடு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட்டிங் கொடுத்துக்கோங்க. தென் வந்து 60 மினிட்ஸ் ஆகிடுச்சு இது பேக் ஆகிறதுக்கு. எனக்கு 170 டிகிரியில் பாட்டம் ராடு மட்டுமே ஆனில் வச்சு 60 மினிட்ஸில் தான் பேக் ஆகிருந்தது. அதுக்கு அடுத்ததாக ஒரு 10 மினிட்ஸுக்கு டாப் அண்ட் பாட்டம் ராடு ஆன் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ தான் நமக்கு டாப் போர்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் கூட கலராக கிடைக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்க டின் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு. இதுவே கரெக்டாக தான் இருந்துச்சு அதோட ஹைட்டு எல்லாமே. நீங்கள் ஒரு தடவைக்கு பேக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் ஓடிஜியில் ஒவ்வொரு ஓடிஜிக்குமே டிஃப்ரென்ஸ் ஆகும். பேக் ஆகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட டைம் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து நான் இதில் சொல்லிடுறேன். அதாவது நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ப்ரைஸு இது வந்து 1/2 kg 300 அப்படிங்கிற ரேட்டுக்கு தான் நான் வந்து கொடுக்குறேன். இது வந்து ரொம்ப ஒர்க்கு செய்து கம்மியான லாபம் கிடைக்கிற ஒரு ரெசிபி தான். பட் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம கோவா நம்மளே ரெடி பண்ணி எடுக்கிறப்போ அதோட ஒர்க்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான். மற்றபடி கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம இதில் சேர்க்குறோம். எல்லாமே ஈஸி. பேக்கிங் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். கோவா செய்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இதோட எக்ஸாக்ட் ப்ரைஸு ஷாப்ஸ்லாம் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்ஸு தெரியலை. பிகாஸ் இது வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால தான். ஸோ என்னோடைய கால்குலேஷனில் நான் போட்ட ரேட்டு தான் இது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.